பூமியிலே கற்பகத்திலே கர்ணன் இருக்கின்றான். சென்று உன்னுடைய மனத்தை விடுமடாம். அப்படி என்று நீ சொல்கிற காலத்தில் நானோ சென்று அந்த கர்ணனுடைய திருமுகத்தை நான் 3 முறையாக என் இரு நேத்திரத்தால் பார்த்த காலத்தில் அங்கே இருப்பவன் கர்ணன் கிடையாது. ஏதோ சூதுமார்க்கமாக துரியோதனன் கொண்டு வந்து எங்கள் அண்ணன் தருமரை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். மாமா தருமரா? ஆமா. ஆமாமா. தெரியாது இது பரம்பரை ஓட்டிக்கின்னு வந்து தெரியல. கர்ணனை பார்த்தா வந்து தர்மான்றான் வேற மாத்தி மாத்தி சொல்றானே. அட நொலகானனுக்கு போடணும்னு சொல்லி நொலைக்கு போடணும்ல. நான் நொலைக்கு போடணும். ஆனா கோணா சொல்றான் மாமா. அந்த கர்ப்பரத்திலே என் அண்ணன் தர்மரம் இருக்கின்றார். அதனால நாராயணா எங்களுடைய அண்ணன் தர்மரை கொண்டு அப்பியார் வந்த இந்த நாடு வேண்டாம், இந்த நகரம் வேண்டாம், இந்த சண்டை வேண்டாம், என்னை ஆள விட்டான போறான். அதெல்லாம் பின்னுக்கு போக கூடாது. என்று உங்களுடைய வாயிலான நன்கர நீங்கள் உரத்த காலத்தில் நானோ வில்லை எடுக்கலாம் என்று எடுத்த காலத்தில் அந்த வில்லை எடுப்போம் என்றால் என் உடம்பிலே 80 வர கிடையாது மாமா. சரி, நான் என்ன சொல்றேன், வில்லையும் எடுக்க முடியல, அம்பும் எடுக்க முடியல. அதனால வேண்டி உங்க அண்ணன் இருக்காரு தர்மராஜ், அங்க பாடி கூடாரத்துல இருக்காரு. இங்க இருந்து பாடி கூடாரம் நம்ம போவோம். பாடி கூடாரத்துல உங்க அண்ணன் அங்க இருந்தா கர்ணன் ஒத்துக்கிறியா? ஆமா, பாடி கூடாரத்திலே அண்ணாராகப்பட்ட தர்மராஜனை என் கண்ணால் கண்டால் மீண்டு வந்தால் இவனை கொல்வதற்கு எனக்கு ஒரு நிமிஷம் நேரம் போறாது. அப்படி நம்ம போகணும்னா எங்க அண்ணனை பார்க்காத எப்படி சண்டை கிடையாது. ரேத்தை நம்ம திருப்பி ஓட்டி போறோம்னு வச்சுக்க, பாக்குறோம் என்ன சொல்லுவான், என்ன சொல்லுவான், வந்தானு பயந்து ஓடுறாங்க திருப்பி ஓடுறா வந்தானா பாய்ந்து போறான்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்படிதான் சொல்லுவானுவா? அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், அவங்க தான் அதனால வேண்டி பின்னாடியா ஓட்டுறேன், அண்ணன் போய் பார்ப்போம். அப்படி ஆகட்டும். அந்த இதற்கு நானும் மாமா நாராயணும் குறிச்சத்திரம் சென்றோம். கற்பகத்தில் கருணை காட்டினார். நானே சென்றவன் திருமுகத்தை 3 முறையாக நான் பார்த்த காலத்தில் அப்போது உங்களுடைய முகம் போல எனக்கு தோற்றப்பட்டது. அதனால திரும்பி வந்துவிட்டேன். மறுபடியும் எனக்கு விடையளித்தால் கர்ணனோட சிரசோட வரும். சண்டைக்கு போடுவான் அண்ணனா தம்பியா இருந்தேன். கொண்டுட்டு வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். பெரிய வீர மாதிரி எந்த நேரமும் வில்ல கையில வச்சுருக்கேன். இல்லடா இது சொத்து விடுறாங்க, சொத்து
உனக்கு சின்னவா அவனால போய் குடிக்கிறிய இதுல காரணம் யாருன்னு கேளு. கம்சனுடைய சிறைச்சாலை நான் பிறந்திருக்கும் போது கம்சன் என்ன பண்ணா கைது கட்டி வச்சுதான் கோவில் இருக்காது. அது கத்தனா நான் பிறந்திருக்குன்னு தெரியும். அதனால அவன் வந்து என்னை தூக்கி சிறைச்சாலை பண்ணுவான். அதுக்காக என் உயிர் பிழைக்கிறதுக்காக அப்படியே தகுந்தே வந்து அந்த கழுதை கத்தாத அளவுக்கு அது காலை மின்கால நான் பிடிச்சிருக்கேன். அது நம்ம குழந்தைங்க நக்கி கொடுத்துக்கினே இருந்துச்சு. என் உயிர் பிழைக்கிறதுக்கு அந்த கழுதை காலை பிடிச்சேன். இன்னைக்கு உன் உயிர் பிழைக்கிறதுக்கு நாராயணா அங்கே அமரமாகிய குருச்சேத்திரத்திலே கர்ணனை காட்டிய நேரத்தில் இவன் எங்கள் அண்ணன் தர்மர் என்று ஓடி வந்தாய். அந்த கர்ணனை கொல்ல மாட்டேன் இங்க வந்து சொந்த அண்ணனையே கொல்ல போறியா? ஏன் என்னன்னு கேக்குறேன். ஏன் தெரியுமா? நாராயணா பொறுத்தால் ஓட்டு அண்டர்களும் செய்த பேரை கல்வி விரதனை எடுத்து உயிரை வாங்க சமணமதி கோரினேன். நாராயணா ஏற்கனவே காலத்துல அக்னி தேவனாகப்பட்டவன் ஓடி வந்து அவனுக்கு குடும்ப வியாதி, அந்த வியாதியை தீர்க்க வேண்டும் என்று கேட்டான். உன்னுடைய வியாதிகளை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று அவனுக்கோ கரம் போட்டு சத்தி முடித்தேன். அப்ப இது உங்களிடத்திலே கேட்ட போது அந்த கும்ப வியாதியை தீர வேண்டுமானால் காண்டாவனத்தை சரக்குட வளைக்க வேண்டும். அதிலே வரும்படியான அகத்திர மூலிகை என்று ஒரு மூலிகை வரும். அதை கொடுத்தால் அல்லவா அவன் வலி தீரும். அப்படி என்று சொல்லும் காலத்தில் நானோ சரக்குட வளைத்து அதை எரிக்கலாம் என்று போன போது என் இடத்தில் இந்த அக்னி காண்டிபம் கிடையாது. அப்போது நீங்கள் என்ன உரைத்தீர்? அந்த அக்னி தேவனிடத்தில் அக்னி காண்டிபம் இருக்கிறது, அதை வாங்கி வந்தால் இந்த காண்டாவனத்தை இருக்கலாம். அப்படி என்று நீங்கள் சொல்லும் போது நான் இந்த காண்டிபத்தை கேட்கிற காலத்தில் அப்போது அக்னி தேவன் என்ன உரைத்தான்? ஐயா, இதை நான் குடிப்பது பெருது கிடையாது. ஆனால் இதை குடித்தால் ஆனால் இந்த உன்னை குறை சொல்லலாம், உன் தாயை குறை சொல்லலாம், அண்ணன் தம்பி யாரவனாலும் குறை சொல்லலாம். ஆனால் இந்த காண்டிபத்தை யார் ஒருவர் குறை சொல்கிறாரோ அவர்களை அப்பவே நான் சிறைச்சாலை செய்கிறேன். அப்படி என்று எனக்கு போட்டு சத்தியம் கொடு. அப்படி என்று அக்கினி தேவன் கேட்டான். இந்த வில்லை எங்க அண்ணன் தம்பி யாராவது குறை சொல்லிட்டாலும் நான் அப்பவே அவர்களை சிறைச்சாலை செய்கிறேன் அப்படின்னு நான் அவருக்கு சத்தியம் கொடுத்துட்டேன். அதோட கிடையாது. அம்பராதன் அம்மனா இடத்தாயானால் ஒருவரை கொல்லாம மீண்டும் அம்பராதனை வைப்பது கிடையாது. அதனால இடத்தை கணக்கு இட வேண்டும். அதான எங்க போனாலும் இந்த கோணார வக்கால போய் ஒரு ஈங்க சித்திரம் எனக்கு தேடி வைப்பான் போடுகிறாள். எனக்கு இடத்தை காய்க்கிற வேண்டுமே நாராயணா. அப்படி என்று கேட்கும் போது இந்த தோசகமத்துல போடுறாங்க. இதுல போட்டா ஐயோ ஐயோ நாங்க கேக்குது. காரணம் என்ன தெரியுமா? அந்த துரியோதனுடைய சூழ்ச்சி இது. எப்படி துரியோதனத்தை அமர்த்தி அது உள்ள 1000 மணி நேரம் அடைச்சு வச்சுதான். ஏன் நாம இல்லாத நேரத்துல தர்மராஜாவை அழிக்கிறதுக்காக வேண்டிய அதனால வேண்டி எல்லாரும் உள்ளே செத்துட்டானுங்க. அதான் வெயிட் உள்ள கிச்சு கோமத்துக்கு வருவாரு. ஒரு கைக்கு 2 பாங்க. அப்ப இந்திரா தான் அங்கே அண்ணனுடைய முகம் போல எனக்கு தோற்றப்பட்டது. அதனால திரும்பி வந்தோம். இதை அழித்து விட்டோம். இப்ப காட்டு மாமா, இப்ப காட்டு. அப்ப போன் காட்டிருப்போம். ஏறிக்க